தடாதகையாக தடுக்க முடியாத குணங்கள் பெற்றவளாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சிக்கு திருக்கல்யாணம். சுமங்கலி பெண்கள் எல்லாம் கையில் மங்கள நாணோடு அங்கு வீற்றிருக்கின்றனர். மீனாட்சிக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அந்த சூழலில் தாங்களும் மங்கள நாணை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தயாராக அமர்ந்திருக்கின்றனர். மீனாட்சி கையில் கிளியை ஏந்திய வண்ணம் அங்கு எழுந்தருளுகின்ற நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனாட்சி அம்மன் சூட இருக்கின்ற அந்த மங்கள நாண் தயாரிக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றன. திருமணத்திற்கு முன்பாக நடைபெறக்கூடிய அந்த சடங்குகள் எல்லாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் காண முடிகிறது. மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மணப்பட்டு சாற்றக்கூடிய நிகழ்வை, மாலை சூடக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீனாட்சி அம்மை பச்சை உடை உடுத்தி கிளியோடு அங்கு வீற்றிருக்க இந்த காட்சிகள் எல்லாம் மணமேடையில் அரங்கேறி கொண்டிருக்க மணப்பட்டு அணிவிக்கக்கூடிய ஒரு சூழல் நாம் பார்க்கின்ற பொழுதே நமக்கு புண்ணியம் வாய்க்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வைத்தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு மங்கள நாண் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிகழ்வு. சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்பாளுக்கு மங்கள நாணை அணிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். சித்திரை பெருவிழாவினுடைய சிறப்பான ஒரு நிகழ்வாக மீனாட்சி திருக்கல்யாணம் நிகழ இருக்கின்ற ஒரு நிலை. அம்பாள் சுமங்கலியாக தான் வாழ வேண்டும் என இறைவனை வேண்டி வரம் பெற்று கொண்டதை போலவே என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த ஒரு நிலையை அடைய வேண்டும், ஆரோக்கிய வாழ்வை சுமங்கலி வாழ்வை பெற வேண்டும் என்று அம்பாள் நம்மையெல்லாம் காப்பதாகவே நாம் எண்ணுகிறோம். மீனாட்சி திருக்கல்யாணம், சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்பாளுக்கு திருமாங்கல்யம் அணிவித்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு புனிதமான ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோம். அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தன்னுடைய கழுத்தில் மங்கள நாணை புதுப்பித்து கொள்ளக்கூடிய, அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இதற்குத்தானே அம்மா இத்தனை நாட்கள் நாங்கள் விரதம் இருந்து தவம் இருந்து உன்னுடைய திருத்தலம் நோக்கி வந்து உன்னை வணங்கி எங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் எண்ணக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம்.